மீட்டர் கேஜ் காலத்தில் இயங்கிய பாலக்காடு ராமேஸ்வரம் ரயிலுக்கு மாற்றாக புதிய ரயிலானது பாம்பன் பாலம் திறப்பு விழாவின் போது மிக விரைவில் இயங்க இருக்கு. மதுரை தாம்பரம் ரயிலுக்கு கூடுதல் புதுப்பெட்டிகளானது வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 12 ரயில்களில் கூடுதல் ஸ்லீப்பர் பெட்டிகள் இணைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான், மதுரையிலிருந்து பாலக்காடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு அமிர்தா விரைவு ரயில் என்ற ஒரு விரைவு ரயில் சேவையானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது ஒரு தினசரி ரயிலாகும். இந்த ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து நீட்டிச்சு இயக்க ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கிட்டாங்க. பாம்பன் பாலம் திறப்பு விழாவின் காரணமாக இந்த ரயில் நீட்டித்து இயக்கப்படாமல் இருந்தது. தற்போது பாம்பன் பால பணிகள் முடிவடைந்து திறக்கும் தருவாயில் உள்ளதனால இந்த ரயிலோட பெட்டிகள் முறையானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த ரயில் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் போட்மெயில் ரயிலோட பெட்டி பகிர்மானம் செய்ய உள்ளது. இந்த ரயில் எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சென்னையிலிருந்து இரவு புறப்படும் ரயிலானது ராமேஸ்வரத்தை காலை சேரும். அந்த ரயில் மதிய வேளையில் திருவனந்தபுரம் ரயிலாக புறப்பட்டு சென்றுவிடும். அதே போல் திருவனந்தபுரத்திலிருந்து இரவு 8:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது ராமேஸ்வரத்தை மதியம் 1:40 சேரும். இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து மாலை புறப்பட்டு சென்னை சென்றுவிடும். இந்த மாதிரி தான் இந்த ரயிலோட பெட்டி பகிர்மானம் செய்யப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16343, 16344, 16751, 16752 திருவனந்தபுரம் மதுரை, மதுரை திருவனந்தபுரம் அமிர்தா மற்றும் சென்னை ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் சென்னை போட்மெயில் ரயிலில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள பெட்டி நடைமுறை பார்த்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஏசிக்கும் 2 டேர், ஒரு ஏசி 2 டேர், 3 ஏசி 3 டேர், 13 ஸ்லீப்பர், 3 அன்ரிசர்வ்ட், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 23 பெட்டிகளை கொண்டு இந்த 2 ரயில்களுமானது இயக்கப்பட உள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து வருகின்ற 10ஆம் தேதியும், மதுரையிலிருந்து வருகின்ற 11ஆம் தேதியும், அதே போல சென்னையிலிருந்து வருகின்ற 10ஆம் தேதியும், ராமேஸ்வரத்திலிருந்து வருகின்ற 11ஆம் தேதியும் இந்த மாற்றி அமைக்கப்பட்டுள்ள பெட்டியானது நடைமுறைக்கு வர உள்ளது. ஸோ இதனால் என்னன்னு பார்த்தோமா, எல்லாமே நடைமுறைக்கு வர இருக்கு. பாம்பன் பாலம் திறப்பு விழா தேதியானது எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம். அதற்கு முன்னாடியே இந்த பெட்டிகள் எல்லாம் மாற்றி அமைக்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெயின் இனாகிரேஷனுக்கு இந்த ஒரு ரயில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மங்களூர் ராமேஸ்வரம் ரயிலும் இனாகிரேஷன் இருக்கு. இது மட்டும் இல்ல கூடுதல் ரயிலும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னதான் இந்த ரயில் திருவனந்தபுரம் வரை இயக்கப்பட்டாலும் திருவனந்தபுரத்துக்கு மிக குறுகிய வழி என்னன்னு பார்த்தோம்னா மதுரையிலிருந்து திருநெல்வேலி வழியா போறது தான். இந்த ட்ரெயின் பாலக்காடு மற்றும் எர்ணாகுளம் செல்வதற்கு சிறந்த ஒரு ரயிலாக இருக்கும். எர்ணாகுளம் மிட் நைட்டில் தான் போகும். ஸோ இதற்கான நேர காலவட்டானது வெளியிடப்படும் போது நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் ராமேஸ்வரத்திலிருந்து பாலக்காடு இயக்கப்பட்ட மீட்டர் கேஜ் ரயிலானது இந்த ஒரு ரயில் நீட்டிப்பு மூலம் மக்களுக்கு திரும்ப கிடைக்க இருக்கு. அதே மாதிரி ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் மற்றும் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயில்களும் இனி இயக்கப்படல. அது இயக்குவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெயின் நம்பர் 22624 மதுரை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் பிப்ரவரி 6 முதல் மார்ச் 20 வரை கூடுதலாக 2 ஏசி 3 டேர் பெட்டிகளும் 2 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 22623 தாம்பரம் மதுரை ரயில் பிப்ரவரி 7 முதல் மார்ச் 21 வரையும் இந்த பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரெயினோட ரிவைஸ்டு கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் ஒரு ஏசி 2 டேர், 5 ஏசி 3 டேர், 7 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 1 பேண்ட்ரி கார், 1 SLRD, 1 லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக 20 LHB வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. திருப்பூர் பட்டியலை குறைக்கும் விதமாக தமிழகத்தில் இயங்கும் 16 ரயில்கள் கூடுதல் ஸ்லீப்பர் பெட்டிகள் தற்காலிகமாக இணைக்க இருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 12694 தூத்துக்குடி சென்னை எழும்பூர் ரயில் வருகின்ற பிப்ரவரி 7 முதல் பிப்ரவரி 11 வரை கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 12693 சென்னை எழும்பூர் தூத்துக்குடி ரயில் பிப்ரவரி 8 முதல் பிப்ரவரி 12 வரை ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16175 சென்னை காரைக்கால் ரயில் பிப்ரவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளிலும், ட்ரெயின் நம்பர் 16187 காரைக்கால் எர்ணாகுளம் ரயில் பிப்ரவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளிலும், ட்ரெயின் நம்பர் 16188 எர்ணாகுளம் காரைக்கால் ரயில் பிப்ரவரி 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளிலும், ட்ரெயின் நம்பர் 16176 காரைக்கால் சென்னை ரயில் பிப்ரவரி 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளிலும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16343 திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா ரயில் பிப்ரவரி 7ஆம் தேதியும், ட்ரெயின் நம்பர் 16344 மதுரை திருவனந்தபுரம் ரயில் பிப்ரவரி 8ஆம் தேதியும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16865 சென்னை எழும்பூர் தஞ்சாவூர் ரயில் பிப்ரவரி 7 முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரையும், ட்ரெயின் நம்பர் 16866 தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் ரயில் பிப்ரவரி 8 முதல் பிப்ரவரி 11 வரையும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 22153 சென்னை எழும்பூர் சேலம் ரயில் பிப்ரவரி 8ஆம் தேதியும், ட்ரெயின் நம்பர் 22154 சேலம் சென்னை எழும்பூர் ரயில் பிப்ரவரி 9ஆம் தேதியும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. நம்பர் 22639 சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா ரயில் பிப்ரவரி 7ஆம் தேதியும், ட்ரெயின் நம்பர் 22640 ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் ரயில் பிப்ரவரி 8ஆம் தேதியும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 22649 சென்னை சென்ட்ரல் ஈரோடு ரயில் பிப்ரவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளிலும், ட்ரெயின் நம்பர் 22650 ஈரோடு சென்னை சென்ட்ரல் ரயில் பிப்ரவரி 8 மற்றும் 9ஆம் தேதிகளிலும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. மக்களை இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.